உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. கொல்லுவாங்க அக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்க, சாப்பிட்டுட்டு என்னையே எகுது பேசுறியா? அந்த பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார், சொல்லி முடிக்க முடியாதா சார்? குழந்தைலேருந்து எனக்கு குறையே இல்லை சார். எந்த பிரச்சனைனாலும் எங்கையில சொல்லி அழுவோம் சார். அது எனக்கு அம்மா, நான் அதுக்கு பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இல்லாததுக்கு பொண்ணு சார். என் மருமா பொதுவாக மாமியார் மருமகன்கள் ஒரு ஸ்டாண்டர்டான காமனான இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். எது அதில் ஒரு முக்கியமான ஏரியா இப்போ கொடுத்தனம் போன மருமகள்கள் அண்ட் மாமியார்கள். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. எதுக்காக, எப்ப, எந்த சூழ்நிலையில இந்த முடிவை எடுத்தீங்க? அப்படி கேளு. படிப்புக்காக மருமக வந்து படிக்கணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கல்யாணம் பண்ணும்போதே எங்கள் வீட்டுக்காருக்கு ஒர்க் இல்லை, ஜாப் இல்லை. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வேற சமூகம், வேற ஜாதி. நான் காமனார் மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடுலேருந்து எல்லா செலவுமே அவங்க தான் பண்ணுவாங்க. என்ன பொருள் வாங்கணும், எனக்காக இதை வாங்கிக்கணுன்னாலும் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு எங்கள் மாமனார் மாமியார்ட்ட கேட்டால் தான் அது எனக்கு கிடைக்கும். ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில். அதுக்கு அவங்கள எகுது பேசினதுக்கு, என் காசுலேயே சாப்பிட்டுட்டு என்னையே எகுது பேசுறியா? அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன, நம்ம வீட்டுக்காரு காசாக இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பேசிவிட்டீங்களாமே, என் காசில் சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னே எழுத்து பேசுறியான்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. சண்டை சின்ன சின்ன சண்டை வரும். இது ஞாபகம் இல்லை. உண்மைமா சத்தியமா பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார், சொல்லி முடிக்க முடியாதா சார்? என்னுடைய லட்சியங்கள் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன் சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார், எனக்காக இன்னும் வாழல சார். கவலைப்படாதப்பா. படிச்சு 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 பள்ளிக்கூடம் 9வது தான் சார் படித்தேன். 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் இதெல்லாம் என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். What a vision. What a thought. ஏன் உங்க மாமியார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க? ஆமா சரி, மருமகளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வச்சுக்கணும், அது லாஜிக். கஷ்டப்பட்டு நீ தனியா போயிருங்கிறது அவங்களும் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்படி சௌகரியத்துக்கு அவங்க வாழ இல்லையா சார்? நமக்காக அவங்க வாழ முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. நானே அவங்க வந்து வேலூர் சார், கிராமம், சுத்த கிராமம். மாடு ஆடு ஓட்டிட்டு போனாங்கன்னா மதியம் வருவாங்க, மதியம் போனாங்கன்னா அதோட நைட்டுக்கு தான் வருவாங்க. வந்து சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன். அவர் வந்து சுத்தமா பிடிக்கவே கிடையாது. மாமா வந்து சென்னையில் படிச்சிருக்காரு. அவர் அங்கே வேலை வருது, நாங்கள் வேலைக்கு அங்கே போகிறோம் அப்படின்னு தாராளமாக நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிடுவேன். அப்புறம் வந்து அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. வந்து கேட்டாலுமே உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க. என் மருமக எங்கையில சொல்லி அழுவோம் சார்.